தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேல்முருகன் அவங்க பேரில் வந்து குழந்தைகள் நல வாரியம் வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளாக ஒரு பொய்யான தகவலை இந்த ஊடகம் என்ன பண்ணிகிட்ருக்கு பரப்பிட்டுருக்கு. என்னன்னா எங்கள் அண்ணன் வேல்முருகனோட வளர்ச்சியை கெடுக்கும் விதமாக இந்த செயலை வந்து சில திட்டமிட்டு செஞ்சிட்ருக்காங்க. அந்தமாரி எந்த ஒரு வழக்கும் பதிவாகலை. அந்த போலியான ஒரு விஷயத்தை இவ்வளோ பெரிய பிம்பமாக்கக்கூடிய தேவை என்ன இருக்குன்னா, எங்கள் அண்ணனோட இலக்கு, எங்கள் அண்ணனோட செயல்பாடு திட்டங்கள் சரியாக இருக்குது. அவரோட வளர்ச்சியை தாங்க முடியாமல் சில தற்கூறிங்க என்ன பண்ணுதுங்க, இந்தமாரி ஒரு போலியான தகவலை பரப்பிட்டுருக்காங்க. அந்த ஒரு வீடியோ ஒன்று நான் இப்போ உங்களுக்கு லிங்க் பண்ணுறேன் பாருங்கள். விஜயை சந்தித்து பரிசு வாங்கும் நிகழ்ச்சியில் வந்து அந்த குழந்தைங்க என்ன பண்ணுதுன்றதை நான் ஒரு வீடியோ உங்களுக்கு நான் லிங்க் பண்ணி போடுறேன். அப்புறம் இந்தமாரி விஷயங்கள் நடக்கிறத பார்த்து தான் எங்கள் அண்ணன் வந்து என்ன சொன்னார், இதெல்லாம் வந்து சரியில்லாத விஷயங்கள்னு சொல்லிட்டு அவர் தட்டி கேட்டார். வந்து என்ன சொன்னார், இதெல்லாம் வந்து சரியில்லாத விஷயங்கள்னு சொல்லிட்டு அவர் தட்டி கேட்டார். அவர் சொன்னதோட கருத்து புரிஞ்சிக்காம சில தற்கூறிங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கு. அதுதான் இவங்களோட நிலைப்பாடு. புரியுங்களா? தமிழக வாழ்வுரிமை கட்சி அதோட வளர்ச்சியும் அதோட செயல்பாடு திட்டங்களும் தமிழ் தேசிய பாதை தெளிவான அரசியலும் அதை எந்த ஒரு சூழ்ச்சி பண்ணியும் அவங்களால வீழ்த்த முடியாது. என்றைக்குமே உண்மையான தமிழ் தேசிய அரசியல் வெல்லும். போலியான தமிழ் தேசிய அரசியல் சீக்கிரமே வீழ்ச்சி அடையுன்றதை நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.